ஒழுக்கத்தை கடைபிடிங்கன்னார். புறம்னா என்ன? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இந்த 2 ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்காமல் அருள் கிடைக்குமானா கிடைக்காது. இந்த 2 ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த 2 ஒழுக்கத்தில் இந்திரிய ஒழுக்கத்தில் என்ன போட்டார் வள்ளலார்? கண், மூக்கு, காது, செவி, மெய் என்ற 5 புலன்களை கட்டுப்படுத்துவது, புறத்தில் இருக்கக்கூடிய கருவிகளை அகத்தில் திருப்ப வேண்டும். இப்போ நம்ம கண்ணு எங்கே பார்த்துட்ருக்க? அகத்தில் இருக்கிறது என்னைக்காவது பார்த்துருக்கா? நம்ம உடம்புல தானே கண் இருக்குது. என்னைக்காவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கிற ஜீவனையோ ஆன்மாவையோ பார்த்துருக்கா? ஏன் பார்க்க முடியல? இந்த கண்ணு புறத்தை பார்த்து பார்த்து பார்த்தே பழகிடுச்சு. குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம அந்த குழந்தைக்கு புறத்தை தான் காட்டியிருக்கிறோம். அகத்தை யாருக்காவது என்றைக்காவது குழந்தை காட்டியிருக்கிறோமா? யாருமே காட்டலை. அப்போ புறத்தில் இருக்கக்கூடிய கண்கள் அகத்துக்கு திரும்பணும். இதுக்கு பேர் தான் ஒழுக்கம். மனம் புறத்தில் இருக்குது, கண்ணு புறப்புறத்தில் இருக்குது இல்லைங்களா? நல்லா நீங்கள் அதை கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இது சன்மார்க்கம் என்பது கேலி, கிண்டல், ஜோக் அடிக்கிறதெல்லாம் கிடையாது. இது அறிவு சார்ந்தது, அருள் சார்ந்தது, ஞானத்தை சார்ந்தது. மற்ற பேச்சு மாதிரி கிண்டல் கேலி பேச்சு அல்ல. அதை தான் வள்ளலார் சொல்வார். என்ன சொல்வார்? அம்பலப்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் மருட்பாட்டு, சிதம்பர பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு. இது தெருப்பாட்டு அல்ல, அருட்பாட்டு. இந்த அருட்பாட்டை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மனம் என்பது எங்கே இருக்குது? புறத்தில் இருக்குது. கண்ணு எங்கே இருக்குது? புறப்புறத்தில் இருக்குது. அப்போது கண்ணுக்கும் மனதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது சார். அகம் என்ற அகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் ஜீவனுக்கும் ஒரு லிங்க்கு, புறத்தில் இருக்கக்கூடிய மனதுக்கும் கண்ணுக்கும் ஒரு லிங்க்கு. நல்லா கவனிக்கணும். கண் போகிற இடத்துல தான் மனம் போகும், மனம் போகிற இடத்துல தான் கண்ணு போகும்.